ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். இவதான் என்னமோ உலகத்திலே இல்லாத அறிவாளி மாதிரி கண்டுபிடிக்க கிளம்பிட்டான். ஆமா, நீ என்ன தைரியத்துல போயிட்டு இருந்த? கொஞ்சம் லேட்டா இருந்தா இன்னாரும் உன்னை காலி பண்ணிருப்பானுங்கடி. ஆமா, கொண்டு இருப்பாங்கதான். ஆனா எதுக்கு கொல்லணும்? யார் அவனுங்க? எதுக்காக என்ன கொல்ல வரணும்? அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யார் அவங்கள அனுப்பி வச்சாங்க? சொல்லு. நீதான் எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்கியே. அட்லீஸ்ட் இந்த உண்மையை சொல்லண்டா. வந்தவங்க யாரு? இந்த கேஸுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நான் தேடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன ஏன் கொல்ல வரணும்? அப்போ இந்த கேஸ் பின்னாடி யாரோ இருக்காங்க, அதானே உண்மை? சொல்லு மாறா, யார் அவங்க? ஏய், அவனுங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அவனுங்க உன்னை குறி வைக்கிறானுங்கன்னா நீ போற ரூட் தப்பு. நீ அவங்க வழியில போக கூடாது. அதுக்கான எச்சரிக்கை தான் அது. தயவு செஞ்சு இதுல இருந்து ஒதுங்கிக்கோ, அவ்வளவுதான். முடியாது. அவளை காது மேல வச்சன்னு வைங்க. பைத்தியமாடி உனக்கு. உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கோம் இந்த வேலையெல்லாம் நீ பாக்குற? இப்பவே டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு தரேன். இப்பவே என்னை விட்டு மொத்தமா போயிடு. வர வர உன்னை பார்த்தாலே வெறுப்பு தான் வருது. இங்க பார், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் ஜெயில போய் நிம்மதியா இருப்பேன். உன்னை வச்சுட்டு என்னால போராட முடியல. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. கை விடுறி. கைய காட்டு. கைய விடுன. ஒண்ணு இல்லடி. சும்மா இந்த கத்திர வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அடிபட்டு இருக்கு, வா ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. உன் அக்கறைலாம் ஒண்ணு எனக்கு வேணாம். என்ன பாத்துப்ப? இப்ப நீ வர போறியா இல்லையா? வரலன்ட்டல்ல, போ. இங்க பாரு மாறா, இப்ப மட்டும் நீ வரல நடக்கிறதே வேற. அப்படியே பெரிய இவன் பாரு மிரட்டான். உனக்கெல்லாம் பயப்படாது நான் கிடையாது. போ, வண்டியில ஏறு. வா. ஏய் சொல்றல, வா. ஊட்டு தொலை வர. ஏறு. அப்ப கூட தோணுமா என்னமோ இவன் தான் பெரிய இயேசுநாதர் போல, உலகத்துல இருக்கிற எல்லாரோட பாவத்தையும் தான் தான் சுமப்பான்னு சுத்திக்கிட்டு இருக்கான்னு. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, அவனை அந்த மாதிரி ஒருத்தனா நீங்க ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்கம்மா. ஏதோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி அவனை இந்த குடும்பத்துக்கு நேர்ந்து விட்டு இருக்கீங்கல்ல. வீரா, என்னம்மா நீ? மாற மாற என் உசுரு. அவனை எப்படிமாண்ணா? மா ப்ளீஸ் மா, போதும். திரும்ப திரும்ப ஏன் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி போய் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ உங்களையா நான் அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டேன்னு எனக்கே கில்ட்டா இருக்குமா. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலாமா? அம்மான்னு நான் உங்களை சும்மா வார்த்தைக்காக கூப்பிடலாமா? என்னை பெத்த அம்மாவுக்கு அப்புறம் உங்களை உரிமையா அம்மான்னு கூப்பிட்டேன். அது இங்க இருந்து வந்த வார்த்தை இல்லம்மா, இங்க இருந்து மனசார உங்களை அம்மான்னு கூப்பிட்டேன். அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. வீரா, வீரா நீ. ஆமாமா, நீங்க பண்ண இந்த குழப்பத்தால என் லைஃப் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும்ல. நாங்க இன்னைக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்லமா. தெரிஞ்சுமே நீங்க உண்மையை சொல்லணும்னு யோசிக்கவே இல்லைல்ல. இல்ல வீரா, அது அது ரொம்ப தப்புமா. மாறன் தனக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில பழியை ஏத்துக்கிறவன் தான். அதுக்காக அவனை இன்னொருத்தவங்களோட பாவத்தை லைஃப் லாங் சுமக்க விட்டுருவீங்களாமா? நீ சொல்ற மாதிரி இல்ல எதுவுமே. அது எப்படிமா? ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இல்லையா? ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லிப்பாரு. லெட்டரா எழுதி வைக்க மாட்டேன், இன்னைக்கு காணாம போயிடுவேன். இது உண்மையில சத்தியம். வள்ளிமா, வீரா,
இங்க பாரு, நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு எனக்கு 3 பசங்களும் ஒண்ணுதான். இதுல யாருக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கும் தான். நான் அவங்களை என்னைக்கு பிரிச்சு பார்த்ததில்ல. மீரா, ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் தம் மகனோட வாழ்க்கை கேள்விக்குறியாகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்களம்மா. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். என் லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட அமைதி தானம்மா. இல்ல மீரா, இல்ல மீரா. தயவு செஞ்சு சொல்லிடுங்கம்மா, என்ன நடந்துச்சு? அப்படி என்ன உண்மையம்மா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க? இப்ப நீங்க சொல்லலனா உங்களை நான் மொத்தமா தலைமுழுகிட்டு போயிருவேமா. மீரா, மீரா, இது என் அண்ணன் மேல சத்தியம். மீரா, மீரா. நான் உங்களை அம்மானு கூப்பிட்டது உண்மை. நீங்க என்ன மகனு கூப்பிட்டது உண்மையா இருந்தா அந்த வார்த்தைக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா